என்ன இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, நான் நல்லதானே இருக்கேன். இல்ல, நான் வந்தப்பவே கவனிச்சேன். எப்பவுமே கலகலப்பா தான் இருப்பீங்க. இன்னைக்கே இவ்வளவு டல்லா இருக்கீங்க? அது அது வேற டென்ஷன். என்ன விஷயம்? திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்க? அண்ணாச்சி வீட்டுக்கு போயிருந்தேன். அண்ணாச்சி வீட்டுக்கா? நீ எதுக்கு அங்க போன? ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அன்னைக்கு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாங்க. அவங்க வீட்டுக்கு நீ போயிருக்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சக்தி. எதுக்கு இவ்வளவு டென்ஷன் பண்றீங்க? அன்னைக்கு எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க. அவங்க வீட்டுக்கே போயிருக்கேன்னா அப்புறம் எனக்கு கோபம் வராதா? கோவத்துல எல்லாரும் தவறு செய்யறது சகஜம். அதானே மனித இயல்பு. நான் கூட தான் உங்க அம்மா கிட்ட அன்னைக்கு சண்டை போட்டேன். அதுவும் தப்பு தானே? அதை மட்டும் ஏன் பெருசா எடுத்துக்கல? அது வேற, இது வேற. தப்புன்னு பார்த்தா எல்லாமே ஒண்ணுதான். அண்ணாச்சி வயசுல பெரியவரு. அன்னைக்கு என்னமோ கோவத்துல அப்படி நடந்துக்கிட்டாரு. அதுக்கா அதுவே மனசுல வச்சுட்டு இருந்தா நல்லவா இருக்கும்? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. தவறு செஞ்சவங்க அதை உணர்ந்து வருந்தும் போது நம்ம தான் அதை புரிஞ்சு ஏத்துக்கணும். அது மட்டும் இல்ல, அண்ணாச்சி அவர் வீட்டுல நடந்த பிரச்சனையால 2-3 நாளா சாப்பிடலன்னு ரங்கண்ண தாத்தா வந்து சொன்னாரு. அம்மா வேற வீட்டுல இல்லாத நேரம். அதான் மனசு கேட்கல. நானாவது போய் ஆறுதல் சொல்லலாம் தான் போனேன். அது எப்படி சக்தி? உன்னை எதுக்குறவங்க மேலையும் பாசம் காட்டுற? உன்னால எப்படி முடியுது? உறவுகள் அமைறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அப்படி அமைஞ்ச உறவுகளை முடிஞ்ச வரைக்கும் பிரிஞ்சிடாம பாத்துக்கணும். அதுதான் என்னோட எண்ணம். ஏன்னா எந்த உறவும் இல்லாம தனியா வாழறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். அது சரி, அண்ணாச்சி வீட்டுல என்ன பிரச்சனை? எல்லாம் உங்க அண்ணனாலதான். என்ன சக்தி, என்ன சொல்ற? உங்க அண்ணன் கம்பெனில கதிர்வேல் 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஓ, அவங்களையும் இவன் விட்டு வைக்கலையா? இல்ல, உங்க அண்ணன் தான் ஓனர்னு தெரியாம போட்டிருக்காங்க. இப்ப தெரிஞ்சு போச்சு. ஆளாளுக்கு ஒண்ணு பேசி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நல்லா இருந்த குடும்பம் இப்ப நாளா பெரிய அளவுக்கு போயிடுச்சு. இவனை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. அன்னைக்கு நாங்க போயிருந்தப்ப கதிர்வேல் என்கிட்ட கேக்குறாரு, நீதான் அந்த துரைப்பாண்டியோட பழகிட்டு இருக்கியே, உண்மையிலேயே எங்க குடும்பம் மேல உனக்கு அக்கறை இருந்தா அவர்கிட்ட சொல்லி அவர் அண்ணன் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொடுக்க வேண்டியதானேன்னு கேக்குறாரு. அவங்க கேக்குறதுலயும் நியாயம் இருக்குல்ல. ஏற்கனவே 2 குடும்பத்துக்கும் ஆகாது. இதெல்லாம் வேற தேவையா? அதான் நீங்க கொஞ்சம் உங்க அண்ணன் கிட்ட சொல்லி பாத்தீங்கன்னா. என்ன சொல்லுவீங்களா? அதான் நீயே சொல்லிட்டியே, அப்புறம் நான் வேற தனியா சொல்லணுமா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அண்ணே, இவர் இங்கதான் இருக்காரா? ஐயோ சக்தி, இவன் இங்க வந்ததே எனக்கு தெரியாது. நான் ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து இவன் இங்க வந்து தங்கிட்டான். நான் வந்து பார்த்த உடனே இவன் மேல கோவப்பட்டேன். ஆனா இவன் நடந்ததையெல்லாம் சொன்னதும் நான் அமைதியாயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் கூட பிறந்து வராச்சு, அதான் ஏத்துக்க முடிஞ்சது இல்ல? இல்ல சக்தி, இது வரைக்கும் நடந்த கதை வேற. அத நான் ஒத்துக்கிறேன், தப்புதான். ஆனா இந்த முறை இவன் ஏமாத்தல, இவனை மொத்தமா வேற ஒருத்த ஏமாத்திருக்கான். இவரை விட பெரிய ஆளா?
அவர் யாரு? ஷாமுன்னு ஒருத்தன். எங்க அண்ணன் ஊர்ல வசூல் பண்ண பணத்தை எல்லாம் அவன் கம்பெனில தான் போட்டிருக்கான். அவன்தான் இவனை மொத்தமா ஏமாத்திருக்கான். அவன் இருக்கிற இடம் தெரியும்ல, அப்ப போய் கேட்க வேண்டியதானே? அத கேட்க போய் தான் இவன் செத்து பொழைச்சு வந்திருக்கான். அவன் இவனை காலி பண்ற அளவுக்கு வந்துட்டானா? ஏங்க, உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? ஏதோ நம்ம காசு போனா போன போறதுன்னு விட்டுட்டு போலாம். இது மத்தவங்க படங்க. கொடுத்தவங்க சும்மா இருப்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி தலைமறைவா இருக்க போறீங்க? உங்க அம்மாக்கு இருக்கிற வசதி வாய்ப்புக்கு நீங்க எப்படி பண்றீங்களே, அவங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? உங்களே நம்பி இருக்காங்களே சின்ன பொண்ணு, அவங்கள பத்தியாவது கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அவங்க இப்ப வாயும் வயிறுமா இருக்காங்க. இப்பதான் நீங்க கூடவே இருக்க வேண்டிய நேரம். இந்த மாதிரி சமயத்துல புருஷன் எங்க இருக்காரோ எப்படி இருக்காரோ தெரியாம அவங்க மனசு எவ்வளவு பாடுபடும். நம்மள சேர்ந்தவங்கள சந்தோஷப்படுத்தலைனாலும் பரவாயில்ல, சங்கடப்படுத்தாம இருக்கணுங்க. காசு பணத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியோ சம்பாதிச்சா போதும்னு இருக்க கூடாதுங்க. இப்படிதான் சம்பாதிக்கணும்னு ஒரு வரமுறையை வச்சுக்கணும். யோசிச்சு பாருங்க, உங்களால பாதிக்கப்பட்டவங்க எந்த அளவுக்கு சாபம் விட்டுட்டு திட்டிட்டு இருப்பாங்க. அத்தனை பேர் சாபத்துக்கு மத்தியில நீங்க எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? அவ்வளவு வசதியா வாழற அண்ணாச்சியோட பசங்களாலேயே 10 லட்சம் இழப்ப தாங்க முடியல. நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேரு ஆயிரமா கொண்டு வந்து உங்ககிட்ட கட்டியிருப்பாங்க. கட்டும்போது எவ்வளவு கனவுகளோட எவ்வளவு கற்பனைகளோட இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் இப்ப எப்படிங்க தவிச்சிருப்பாங்க? காசை வீசி எறிஞ்சா சட்டத்தை விலைக்கு வாங்கிடலாம், இல்ல நம்ம சௌகரியத்துக்கு வளைச்சுக்கலான்ற தைரியமா? உங்களை மாதிரி மோசடி பேர் வழிகளால பல அப்பாவிங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. இதனால எத்தனை குடும்பங்கள் தெருவுக்கு வந்திருக்கு. எத்தனை பேர் ஏமாத்தத்தை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? ஆனா எத பத்தியும் கவலைப்படாம நீங்க பாட்டுக்கு தலைமறைவா உட்காந்துக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு பொழுதுபோக்கிட்டு இருக்கீங்க. நாம வாழ்ந்தா போறோம்னு வாழறது இல்ல வாழ்க்கை. நம்ம வாழற காலத்துல 4 பேருக்கு நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, யாருக்கும் கெடுதல் செய்யாம இருந்தா போதும். அப்பதான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நான் கொஞ்சம் அதிகமா பேசியிருந்தேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன மன்னிச்சிடுங்க. நான் அண்ணாச்சி குடும்பத்துக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. உங்களால பாதிக்கப்பட்ட எல்லாரையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுறேன். நான் சொன்னது சரின்னு பட்டுச்சுன்னா ஏத்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இல்ல சக்தி, நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. இதுல கோவப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதே சமயம் இப்ப பிரச்சனை என்னன்னா, ஷாம் கிட்ட இருந்து எப்படி பணத்தை வாங்குறதுங்கிறது தான். அதத்தான் நான் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க நேரடியா போய் கேட்டீங்கன்னா பிரச்சனை வரும். அவன் வெளியூர்காரன், அங்க போய் அவனை எதிர்த்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் ஏரியா, பண பலமும் இருக்கிறவன். அதனால அதெல்லாம் ரிஸ்க். சரி, வேற என்ன செய்யலாம்னு சொல்லு சக்தி. நல்ல வக்கீலா பார்த்து கோர்ட்ல சரண்டர் ஆக ஏற்பாடு பண்ணுங்க. சரண்டர் ஆயிட்டு நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்ல சொல்லுங்க. கோர்ட்டே அந்த ஷாமுக்கு சம்மன் அனுப்பி வர வைப்பாங்க. அப்ப அவன் வந்தான்னா அவனுக்கு எதிரா உங்ககிட்ட இருக்கிற ஆதாரங்கள்லாம் காமிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனை கைது பண்ணி பணத்தை எல்லாம் கொடுக்க வைப்பாங்க. அது ஒண்ணுதான் நல்ல வழின்னு எனக்கு தோணுது. இதுக்கு மேல உங்க இஷ்டம். நான் வரேன்.
என்னங்க சட்னி? என்னது தேனு? மல்லி சட்னிங்க. மல்லி சட்னியா? ம். போடு 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 போடு. போதும் போதும். வாசுகந்தி உட்கார். தேனு டிஃபன் வை. அக்கா எனக்கு வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மாமா என்னம்மா? மாமா நாங்க சிட்டி பக்கம் வீடு பார்த்துட்டு போலான்னு இருக்கோம். என்ன திடீர்னு இப்படி சொல்ற? இல்ல மாமா, பசங்க படிக்கிறதுக்கு அங்க சௌகரியமா இருக்குன்னு தான். இங்கதான் படிச்சிட்டு இருக்காங்களே, அதுக்கு என்ன குறைச்சல? என்னதான் ஸ்கூல் நல்லா இருந்தாலும் சிட்டிக்கும் வில்லேஜுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சுகந்தி, என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்ற? இங்க படிச்சாலும் ஒரே படிப்பு தான், அங்க படிச்சாலும் ஒரே படிப்பு தான். அக்கா, படிப்பு ஒரே படிப்பா இருந்தாலும் சொல்லி தரதுல வித்தியாசம் இருக்குல்ல. அது மட்டும் இல்ல, பழக்க வழக்கங்களும் மாறும். எல்லாம் உங்க தம்பி தான் சொன்னாரு. ஓ ஏன் சுகந்தி, இதெல்லாம் உன் ஆலோசனையா? ஐயோ என்ன மாமா வம்பா இது? உங்க தம்பியோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அவங்க குழந்தைங்க படிப்புக்காக சிட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாங்களாம். அத பார்த்துதான் அவர் அப்படி சொன்னாரு. இத பார் சுகந்தி, நான் ஒன்னு சொல்றேன் கேளு. ஏற்கனவே இந்த வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இதுல இப்படி ஒரு விஷயம் மாமாக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. அதனால தயவு செஞ்சு இந்த எண்ணத்தை கைவிட்டு சுகந்தி. அத்தை மாமா காலத்துக்கு அப்புறமும் இந்த குடும்பம் பிரியாம ஒத்துமையா இருக்கணும். அதான் பெரியவங்களுக்கு நாம செய்யற மரியாதை. அக்கா, நாங்க என்ன சண்டை போட்டா பிரிஞ்சு போறோம்? சந்தோஷமா தானே போறோம். அதுவும் இந்த 10-15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற டவுனுக்கு தானே போறோம். வார வார வெள்ளிக்கிழமை இங்க வந்துட்டு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி தான்க்கா போவோம். சுகந்தி, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா நடைமுறைன்னு வரும்போது தான் அதுல இருக்கிற சிக்கல்கள் தெரியும். அது மட்டும் இல்ல, நான் வேற பிரசவத்துக்காக எங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கும். அதனால 6-7 மாசம் நான் எப்படியும் எங்க அம்மா வீட்டுல தான் இருப்பேன். அந்த நேரத்துல நீங்களும் இங்க இல்லைன்னா நல்லாவா இருக்கும்? நான் நல்லபடியா குழந்தைய பெத்துக்கிட்டு வந்துடுறேன். ஜெய்வேலும் வந்துடட்டும். உத்தரா பொண்ணு பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னா அத்தையும் மாமாவும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அந்த நேரத்துல இதெல்லாம் பேசலாம். அது வரைக்கும் இத பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசாம இரு. ஐயோ இல்லக்கா, அங்க ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கான். அங்க அட்மிஷன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா. அந்த ஸ்கூல்ல இவரோட ஃப்ரெண்டோட மாமா மூலமா நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த நேரம் போலனா அப்புறம் எப்பவுமே அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கவே முடியாதுக்கா. அதனாலதான்க்கா சொல்றேன். என்ன எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி முடிச்சிட்டு தான் சொல்றியா? ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் இல்லக்கா. ஸ்கூல் விஷயமா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்டோட மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பசங்களை பத்தி சொல்லி அட்மிஷன் கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. அவரு வாங்கி தரேன்னு சொல்லிருக்காரு. இது தற்செயலா நடந்துச்சுக்கா. மத்தபடி வேற எந்த ஏற்பாடும் நடந்துடல. சொல்ல போனா அந்த ஸ்கூல பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன்க்கா, ஆனா நேர்ல போய் பார்த்ததே இல்ல. நான் இவ்ளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன புடிச்ச புடியாவே இருக்க? அதனால்தான் எனக்கு சந்தேகம் வருது. நான் சொல்றத கேளு, பசங்க இங்கே இருந்து படிக்கட்டும். அக்கா, நாளைக்கே உங்களுக்கு குழந்தை பிறந்தா இந்த மாதிரி ஸ்கூல்ல சேர்க்கணும் தான் நீங்களும் ஆசைப்படுவீங்க. என்ன சுகந்தி, பேச்சு தோனி மாறுது. இப்ப என்ன சொல்ல வர? புள்ளைய பெத்து பாருங்க, அப்பதான் தெரியும்னு சொல்ல வரியா? ஐயோ, என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த வீட்ல நாம 2 பேரும் அப்படியா இருக்கோம்? இவங்க அண்ணன் தம்பிங்களுக்குள்ள 1000 பிரச்சனை வந்தாலும் நாம 2 பேரும் அமைதியா தானக்கா போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன போய் தப்பா நினைச்சிட்டீங்களே. அது இல்ல சுகந்தி, எவ்வளவு சங்கடங்கள் இருந்தாலும் மாமாக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் உன் குழந்தைங்க தாமா. அத புரிஞ்சுக்கோ. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம்.
ஹலோ. ஹலோ மிஸ்டர் கதிர்வேல். ஆமா, நான் கதிர்வேல் தான் பேசுறேன். நீங்க யாரு? ஒரு முறை வாய்ஸ் கேட்டாலே அத மெமரியில வச்சுக்கிறது இல்லையா? இந்த குரல் இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனா என்னால சரியா ரெகக்னைஸ் பண்ண முடியல. நீங்க யாருன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நான் யாருங்கிறது இப்ப முக்கியம் இல்ல, ஆனா நான் என்ன சொல்ல போறேங்கிறதா முக்கியம். இப்ப ஞாபகம் வருதா? இப்பதாங்க ஞாபகம் வருது. நீங்க தானே ராஜதுரை வான்கோழி பிசினஸ் பத்தி தகவல் சொன்னது? எக்ஸாக்ட்லி. இப்பவும் ஒரு முக்கியமான தகவல் சொல்லதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? இப்ப நீங்க தேடிட்டு இருக்கீங்களே ராஜதுரை, அவர் இருக்கிற இடத்த சொல்றதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எங்க இருக்காங்க அவன்? அவரோட தம்பி துரைபாண்டியோட குடவுன்ல. உடனே போனீங்கன்னா புடிச்சிடலாம். அதுக்காக போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிடாதீங்க. ஏங்க? ஹலோ, சொன்னா என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேங்கிற மாதிரி அவங்க ஒய் ஒய்னு சைரன் அடிச்சிட்டு போனா அந்த சத்தம் கேட்டு அந்த ராஜதுரை எஸ்கேப் ஆயிடுவான். அப்புறம் வாட்ஸ் தி யூஸ்? அதுக்காகத்தான் சொல்றேன், நீங்களே ஒரு 4 பேரோட போய் அவனை புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. கரெக்ட்டுங்க, அப்படியே செஞ்சிடறேன். ஆமா, நீங்க யாருன்னு சொல்லியே. இப்ப அதுவா முக்கியம்? ஹலோ. என்னங்க இருங்க. என்ன? போன்ல யாருங்க? இதுக்கு முன்னாடி ராஜதுரை பத்தி தகவல் சொன்னால, அவதான் போன் பண்ணா. என்னவா? ராஜதுரை எங்க இருக்கான்னு தகவல் சொன்னா. ஐயோ, அப்ப உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லுங்க. நில்லு, கொஞ்சம் அமைதியா இரு. இப்படி எல்லாம் போவும் தெரிஞ்சுதான் அப்படி எல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லிட்டா. நானே போய் நேர்ல போய் பாக்குறேன். என்னங்க, அதெல்லாம் வேண்டாம், தேவையில்லாம நீங்க அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. இருங்க, மாமாவையாவது கூட்டிட்டு போங்க. மாமா, கொஞ்சம் வாய் மூடு. இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் என்ன அருவா தூக்கிட்டா போறேன்? இத பார், நான் போற வழியில குமார கூட்டிட்டு போறேன். நான் போய் அவன் மேல கை வைக்க மாட்டேன். ஐசா போய் அவன் இருக்கானான்னு பாக்குறேன். அவன் இருந்தான்னு வச்சுக்கோ, அப்படியே வெளி பக்கம் தாப்பால போட்டுட்டு அப்புறமா போலீஸ்க்கு தகவல் சொல்றேன். வேணாங்க, வேணாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் வேணாம். நீங்க தம்பியை கூட்டிட்டு போங்க. ஏய் தேனு, சொல்றது கேளு. அவன் வந்தான்னா என்னை விட கோவக்காரன். அவன் அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிட்டான்னா அப்புறம் அவ்வளவுதான். இது பார், நான் சைலண்டா போறேன். நீ யாருக்கிட்டையும் எதையும் சொல்லிக்காத. ஓ, தைரியமா படுத்துக்கோ, நான் வந்துடுறேன். என்னங்க? வந்துடுறேன். என்னங்க? புட்டே, வா 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 வா, சீக்கிரம் வா. வா வா வா, பிரியாணியை வெய், வயிறார இன்னைக்கு சாப்பிடணும். வெய் வெய், இப்படி கொண்டா. ஏன் இதெல்லாம் நாளை கிடைக்காதா? டேய், நாளைக்கு என்ன நான் சாப்பிடுற நிலைமையிலே இருப்பேன். ஏன், என்னாச்சு? விடிஞ்சா என் அத்தை வீடு இளவு வீடாக போகுது. ஓ, ஆமால்ல. பின்ன அந்த கிளவி வீடு நாளைக்கு ஒப்பாரி வீடா இருக்கு. அப்ப போய் எனக்கு பிரியாணி வாங்கி கொடு, பீர் வாங்கி கொடுன்னு யாரையாவது கேட்டுட்டு இருக்க முடியுமா? எல்லாம் ஒப்பாரி சத்தமா இருக்கு. இதுல என்னன்னா, அவங்க எல்லாரையும் விட நான் தான் ஓவரா ஆக்டிங் கொடுக்கணும். இந்த பாறை கட்டுறதுல இருந்து தாரதப்பட்ட வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் செஞ்சாகணும். ஏன், அங்க வேற யாரும் ஆள் இல்லையா? ஏண்டி, இந்த எடுபடி வேலைகளை எல்லாம் அந்த கிளவி என்ன தானே செய்ய சொல்லுவா? நான் தானே செஞ்சாகணும். மொத்தத்துல அந்த மொத்த குடும்பமும் உங்களை சுத்தி தான் இருக்கும்ல? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? சந்தேகம் இல்ல, நல்ல சந்தர்ப்பம் அமைய போதேங்கிற சந்தோஷம். என்ன சந்தர்ப்பம்? எதுக்கு சந்தோஷம்? இல்ல மாம்சு, எல்லாரும் அங்க கட்டி புடிச்சு கதறி எழுதிட்டு இருக்கும்போது
நீங்க மட்டும் உள்ள உங்க அத்தை ரூமுக்கு போய் அலமாரியில நைஸா கைய வச்சீங்கன்னா பெரிய அமௌண்ட் தேரும்ல. புட்டு உன்னை என்னமோ நினைச்சேன், நீயும் விவரமான ஆள் தான். ஆனா என் அத்தை நீ நினைக்கிற மாதிரி இல்ல. எவன் செத்தாலும் பொழைச்சாலும், ஏன் அவன் புருஷனே செத்தா கூட இடுப்புல தொங்குற சாவி வெளியில வராது. அவ்வளவு தெளிவான கிழவி என் அத்தை. அதனால நீ நினைக்கிறது நடக்காது. அதுவும் போச்சா? என்ன மாமா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எந்த கோட்டையை பிடிக்கலான்னா? எந்த கோட்டையை பிடிக்கிறனோ இல்லையோ, எதுலயும் கோட்டை விடாம இருக்கணும்னு தான் யோசிக்கிறேன். என்ன மாம்சு, இப்ப டைம் ஆயிடுச்சுல்ல, அங்க எல்லாம் முடிஞ்சிருக்குமா? நேரம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புட்டு, நீ போலீஸுக்கு போன் பண்ணி நான் சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே சொல்லு. சரி மாமா, உங்க போனை கொடுங்க. ஏய், அறிவு இருக்கா? இந்த நேரத்துல போலீஸுக்கு என் நம்பர்ல இருந்து போன் பண்ணுனா அவங்க நம்பரை வச்சு என்ன ட்ரேஸ் பண்ணிர மாட்டாங்க? ஆஹா, அப்ப என்னோட நம்பர் மட்டும் ட்ரேஸ் பண்ண மாட்டாங்களா? புட்டு, உன்னை சும்மா சொல்லக்கூடாதுரி. நீ சமயத்துல நல்லா தான் யோசிக்கிற. சரி பரவாயில்ல, நான் போற வழியில பிசிஓ போன்ல இருந்து பேசிக்கிறேன். மாமா, காரியம் கை கூடி வர நேரம், இப்பதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி.